முன் இருக்காம கொஞ்சம் சிரிச்சு முகம் பாரு. என்ன திருக்காணி இருக்கிற அழகுக்கு சீமையில இருந்து தான் மாப்பிள்ள வருவான்னு சொன்னல, சீமை துறையே வந்துட்டான் பாரு. ஒன்ன கூப்பிடுதாயி. ஏ திருக்காணி, திருக்காணி, கொஞ்சம் காப்பி தண்ணி கொண்டாந்து எல்லாருக்கும் குடுமா. என்ன ராக்கி, வெத்தலை பாக்கெல்லாம் போடுவா போல் இருக்கு. இவளுக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுக்கறதுக்காகவே நீ வேலைக்கு போகணும் போல் இருக்கே. மாமா காப்பி. கழுத சாரி மாமா. ஐயோ டொப்பிடா. அட என்னம்மா நீ பொண்ணு பார்க்க வரப்போ புயல போடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப பாரு மருமகன் சட்டை பூரா கரையாடுச்சு. புயலக்கிற போமா, போய் துப்பிட்டு வாமா. அதான் துப்பிச்சுல. ஒண்ணு கவலைப்படாத தாயி. எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. பல்லு 32 செங்கல் சோழல் வச்சு எரிச்சா மாதிரியா இருக்குமா? நான்சென்ஸ். டென்டிஸ்ட் கிட்ட போனா பல்லே சரி பண்ணிக்கலாம். அப்ப அந்த நாய் வாலு அது பியூட்டிஷியன் கிட்ட போனா ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். இவ்வளவு சொல்ற, நீயே கட்டிக்க. ஐயோ என்னங்க வந்த இடத்துல அவளை கட்டிக்க. உனக்கு மட்டும் எப்படி இருக்கு? ராக்கி சும்மா இருடா, பொண்ணு தராம போயிட போறாங்க. அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? ஓ, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு மாப்பிள்ள கேக்குறாரா? இப்ப பாருங்க திருகானே, சும்மா பாடுகன்னு. ஆஹா, மாப்பிளைக்கு சந்தோஷத்தை பாரு. புரியுது புரியுது. மாப்பிள்ள, திருகாணி ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணுமா? அப்படி போய் ஒரு 4 வார்த்தை மணக்க மணக்க பேசிட்டு வாங்க. என்ன இது வரைக்கும் எத்தனையோ பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, ஆனா எனக்கு யாரையுமே பிடிக்கல. உனக்கு பிடிக்கல? ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஏன்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கேன். நான் வரமா? மாமா என்னடி? ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு.